வெல்கம் டு செஃப் கோடை கிச்சன். இன்னைக்கு நம்ம ப்ரோக்கோலி மஷ்ரூம் கேஷ்யூநட் வித் ஒரு பெல் பெப்பர் சாஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுட்டோம் வச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆயில் போட்டுக்கிறேன். பண்ண கார்லிக் போட்டுக்கிறோம். கார்லிக் கூடவே கொஞ்சம் கேஷ்யூநட்டு, சாப்டு கிரீன் சில்லி, இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டுறேன். இது பெல் பெப்பர், ரெட் பெல் பெப்பர் போட்டுறேன். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கணும். இப்போ அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். பெப்பர், கெச்சப் போடணும். அளவு சோயா சாஸு, இப்போ வினிகர் போடுறேன். இதெல்லாம் வந்து சைனீஸ்க்கு இதெல்லாம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போடணும். நான் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, பிளான்ச் பண்ண மஷ்ரூமும் ப்ரோக்கோலி பாயில் பண்ணி அதில் வச்சு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அது கொஞ்சம் திக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் போடுறேன். போட்டோம்னா நம்ம கோட்டிங் அது கொடுத்துருவோம். நல்லா கோட்டிங்கி திக்காக வந்துடும். இது ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு கூட சாப்பிட்றதுக்கு அருமையான டிஷ். இது ஹெல்த்தியானது வேறு. ப்ரோக்கோலி அண்ட் மஷ்ரூமு ரெண்டுமே நல்லா ரிச்சு. ப்ளஸ் கேஷ்யூநட் போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். அப்படின்னா நீங்கள் என்ன கொஞ்சம் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சில்லி பேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெசிபி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி ஆகிட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு. நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு அருமையான டிஷ் இது. ஹெல்த்தி ஃபுட்டு வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ப்ரோக்கோலி மஷ்ரூம் சூப்பராக பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லுங்கள்.